டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி முழுக்கள் கழித்தல் கணக்குகளை பற்றி பார்க்க போகிறோம். பக்கம் 10 கொடுக்கப்பட்டுள்ள QR கோடை ஸ்கேன் பண்ணி தீக்ஷா ஆப்பில் அதற்கான வீடியோவை பார்ப்போம். இன்றைக்கி இந்த முழுக்கள் கணக்குகளை என்கோடு செயல்பாடு கொண்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டாக +7 -+4ன்ற கணக்கை என்கோடு பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதில் முதல் எண் +7, அதனால் எண்கோட்டில் 0ல் மிகைமுழு திசையை நோக்கி நிற்க வேண்டும். முதல் எண் +7 என்பது மிகை எண் என்பதால் 7 அலகுகள் முன்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். நகர்ந்து சென்றால் 0லிருந்து 7ஐ அடையலாம். கழித்தல் கணக்கு என்பதால் குறைமுழு திசையை நோக்கி திரும்ப வேண்டும். இரண்டாவது எண் +4 என்பது மிகைமுழு எண் என்பதால் முன்னோக்கி செல்ல வேண்டும். 4 அலகுகள் முன்னோக்கி செல்ல வேண்டும். எனவே போய் சேரும் இடம் +3. எனவே +7 -+4 = 3. அடுத்து -8 -5. முதலில் 0ல் மிகைமுழு திசையை நோக்கி நிற்க வேண்டும். முதல் எண் -8 என்பது குறைமுழு என்பதால் 8 அலகுகள் பின்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். எனவே போய் சேரும் இடம் -8. அடுத்து கழித்தல் கணக்கு என்பதால் குறைமுழு திசையை நோக்கி திரும்பி நிற்க வேண்டும். இரண்டாவது எண் -5 என்பது குறைமுழு என்பதால் 5 அலகுகள் பின்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். போய் சேரும் இடம் -3. எனவே -8 -5 = -3. எடுத்துக்காட்டு 1ல் 10. -3 -2. முதலில் எண்கோட்டில் 0ல் மிகைமுழு திசையை நோக்கி நிற்க வேண்டும். முதல் எண் -3 என்ற எண் குறைமுழு என்பதால் 0லிருந்து 3 அலகுகள் பின்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். அடுத்தது கழித்தல் கணக்காகையால் குறைமுழு திசையை நோக்கி திரும்பி நிற்க வேண்டும். இரண்டாவது எண் -2 என்பது குறைமுழு என்பதால் பின்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். அதாவது 2 அலகுகள் பின்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். எனவே சேரும் இடம் -1. -3 -2 = -1. அடுத்து +6 -5. முதலில் எண்கோட்டில் 0ல் மிகைமுழு திசையை நோக்கி நிற்க வேண்டும். முதல் எண் +6 என்பது மிகைமுழு என்பதால் 6 அலகுகள் முன்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். அடுத்தது கழித்தல் கணக்கு ஆகையால் குறைமுழு திசையை நோக்கி திரும்ப வேண்டும். இரண்டாவது எண் -5 என்பது குறைமுழு என்பதால் 5 அலகுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும். எனவே போய் சேரும் இடம் 11. +6 -5 = +11. அடுத்து முழுக்களின் கழித்தல் பண்புகள் பற்றி பார்ப்போம். முழுக்களின் கூட்டல் பண்புகள் அனைத்தும் முழுக்களின் கழித்தலுக்கு நிறைவு செய்யுமா என பார்ப்போம். எடுத்துக்காட்டா -7 -2 -5 -5 -14 = -19. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இரு முழுக்களின் வேறுபாடு அந்த முழுக்களின் தொகுப்பிலேயே அமையும். ஆகையால் பொதுவாக
A, B என்பன ஏதேனும் இரண்டு முழுக்கள் எனில் A மைனஸ் B என்பதும் ஒரு முழு ஆகும். அடுத்து முழுக்களின் கழித்தலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யுமா என்று பார்ப்போம். எடுத்துக்காட்டாக -2 -5 = 3. அடுத்து வரிசை மாற்றி கழிப்போம். -5 -2 = -3. எனவே கழித்தலில் முழுக்களின் வரிசையை மாற்றி கழிக்கும்போது அதே மதிப்பு கிடைக்கவில்லை. எனவே முழுக்களின் கழித்தலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. பொதுவாக A, B என்பன ஏதேனும் இரண்டு முழுக்கள் எனில் A மைனஸ் B ≠ B மைனஸ் A. மாணவர்களாகிய நீங்கள் முழுக்களின் கழித்தலானது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யுமா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். எனவே இன்று முழுக்கள் கழித்தல் கணக்குகளை எண்கோடு கொண்டு எப்படி செய்வது என்று பார்த்தோம். முழுக்களின் கழித்தல் பண்புகளை பற்றி அறிந்து கொண்டோம்.